பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 20:18. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். Everyone who falls on that stone will be broken to pieces. Anyone on whom it falls will be crushed. அந்த கல் அப்படின்னு ஆரம்பிக்கிறபடினாலே நம்ம 17 வசனத்தை வாசித்தரலாம். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு ஆண்டவர் அந்த கல்லை குறித்து பேசுகிறார். தன்னை விசுவாசியாதவர்களை ரெகக்னைஸ் பண்ண அதவர்களை ஏற்க மறுத்தவர்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பாக அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். அவர்களுடைய நிலையை என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு செய்தி. இந்த நாளில் அதை வாசிக்கும் பொழுது எல்லாருக்குமான ஒரு எச்சரிப்பின் செய்தி அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இல்லைன்னா நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த மாதத்தினுடைய துவக்கமாக மூலைக்கு தலைக்கல் என்கிற தலைப்பின் கீழே இதை நம்ம பார்க்கலாம். த சீஃப் கார்னர் ஸ்டோன். கண்களை மூடுவோம். அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய க்ஷணத்தை ஆண்டவரே தேடி நீங்க வந்தீங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு வந்தபொழுது ஆண்டவரே, உம்மை அறியாதவர்களாக ஆண்டவரை அலட்சியம் செய்த பொழுது கர்த்தர் நீர் பேசினதான ஒரு வார்த்தையா இது இருக்கிறபடினால், இந்த நாளிலே உம்மை தேடுகிறதான பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக, தங்களை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு ஏதுவான வார்த்தைகளாக அமைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சபைக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படட்டும். இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, முக்கியமானதை நாங்கள் முக்கியப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஊமையான வாக்கியம். வீடு கட்டுகிறவர்களின் வீட்டின் மூலைக்கு தலைக்கல். அதுதான் அந்த ஊமையினுடைய காரியம். கல் என்பது ஊமையான வார்த்தை. அது கர்த்தரை குறிக்கிறது. குறிப்பாக கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்டாரோ அதை குறிக்கிறது. கல் என்கிற அந்த ஊமையின் வார்த்தை கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்ட போது அவரை அந்த வார்த்தை குறிக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் அப்படின்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் விசுவாசித்து செயல்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். இந்த இடத்துல அது பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்களை குறித்து ஆண்டவர் பேசினார். அதற்கு பின்பு அவர்களும் அதை அறிந்து கொண்டார்கள். ஆனால் விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறதான காரியம். இப்போ வீடு கட்டுகிறவர்கள் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். விசுவாசித்து செயல்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். ஏன் அப்படின்னா, வீடு கட்டுறதுன்னா நம்ம பிளான் போடுவோம் இல்லையா? ஒரு பிளான் இருக்கும், ஆனால் அதற்கப்புறம் அந்த பிளானை செயல்படுத்துவோம். அப்போ இங்கேயும் வீடு கட்டுகிறவர் என்று சொல்லும்போது ஒரு பிளான், ஒரு நம்பிக்கை, அதன் மேலே பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் விட்டு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாணப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் இல்லையா? அப்போ வீடு கட்டுகிறவர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விசுவாசித்து செயல்படுகிறவர்கள் என்று அர்த்தம். அந்த விசுவாசம் என்ன மாதிரியான விசுவாசமா இருக்கலாம்? மெய்யான விசுவாசமா இருந்தால் பிழைத்தோம், தவறான விசுவாசமா இருந்தால் அதன் அடிப்படையில் கட்டுகிறதான அந்த வீடு என்பது அல்லது இந்த வாழ்க்கை என்பது வீணாய் போகும். அப்போ பிளைனா அதுக்கு என்ன மீனிங்னா, விசுவாசித்து செயல்படுகிறதான கூட்டம் என்று அர்த்தம். விசுவாசிகள் அப்படின்ற அடுத்ததுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பரலோகத்திலே பிரவேசிக்கிறதான வழி இதுவே என்று ஒன்றை விசுவாசிக்கிறவர்கள் என்று அர்த்தம். விசுவாசிகள்னா நம்மளை பொறுத்தவரை விசுவாசிகள்னா எப்படி பார்ப்போம்? நம்ம கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறபடினாலே வேதத்தின் அடிப்படையில எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர்கள் என்று நம்ம என்ன எடுப்போம். ஆனால் விசுவாசிகள் என்ற பொதுவான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே பிரவேசிக்கிறதற்காக தங்களுக்கு ஒரு வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அது ஒரு மெய்யான வழியாக இருக்கலாம், தவறான வழியாக இருக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஆமா, விசுவாசிகளுடைய பொதுவான அர்த்தம் அதுதான். சரி, தங்களுக்கான பாதையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜனங்க காணப்படுறாங்க. தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் பரலோகத்துக்கு போறதுக்கான தங்களுக்கான வழியை தெரிந்து கொள்ளுகிறவர்கள், பாதையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர். ஆனால் அந்த பாதை லக்கை அடையாத பாதையா இருக்குமானால் பயன் கிடையாது இல்லையா? அதே போல தங்களுக்கான பேழையை விசுவாசத்தோடு கட்டுகிறவர்கள்
உண்டு. ஆனால் அந்த பேழை கரை சேர்க்கவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ரட்சிப்பை குறித்து வேதம் பேசுகிறதான வார்த்தைகள். உயரமான துருகத்தை தங்களுக்காக கட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் பெருங்காற்றுக்கு அந்த துருகம் டவர் பாதுகாப்பை தரவில்லை என்றால் அது பிரயோஜனம் கிடையாது இல்லையா? மேலே போக போக காற்று இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அது நமக்கு பெருங்காற்றுக்கு புகலிடமாக பாதுகாப்பை கொடுக்கிறதாக அது காணப்பட வேண்டும். அப்படியானால் தெரிந்து கொள்ள வேண்டியதான பூர்வ பாதை என்பது கர்த்தரை குறிக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே போல நாம அடைக்கலமாக காணப்பட வேண்டியதான பேழை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பலத்த துருகம் என்பதும் கர்த்தருடைய நாமத்தை குறிக்கிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெருங்காற்றுக்கு புகலிடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப அழகான மாளிகையை அஸ்திபாரம் போடும் இடத்தை கவனிக்காம அப்படி எழுப்புகிறவர்கள் உண்டு இல்ல. மாளிகை அப்படின்றது ஓமை தானே. அது மாளிகை அப்படின்றது நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கையை தான் குறிக்கிறது. அப்ப அழகாக மாளிகையை கட்டுகிறவர்கள், ஆனால் அஸ்திபாரத்தை கவனிக்காம கட்டுகிறவர்கள் உண்டு. அது வருகிறதான பெரும் வெள்ளத்திற்கு அந்த மாளிகையை நிச்சயமாக காக்க முடியாது இல்லையா? நமக்கு பாதுகாப்பை தருகிறதற்கு தான் மாளிகை, அதற்குள்ளாக அடைக்கலமா இருக்கிறதற்கு. ஆனால் பெரும் வெள்ளத்துல அது சேதமாகுமானால் அது பிரயோஜனம் இல்லை. அப்ப கட்டுகிறவர்கள் கவனிக்கவும் கண்டுபிடிக்கவும் வேண்டியதான முக்கியமான காரியம் என்னன்னா அஸ்திபாரம், கன்மலையாகிய கிறிஸ்துவை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 22 25 வரைக்கும் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மிக அழகான ஊமையான வார்த்தை, ஆனா அதற்குள்ள தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே? நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், அதே நேரத்துல அதை ஊமையாக ஆண்டவர் பேசுகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்த பகுதியில நீங்க என்ன அறிந்து கொள்ள, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? அதே மாதிரி கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தல் நல்லதுதான் இல்ல? கர்த்தருடைய நாமத்தினால்தான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நல்லது. ஆனால் அதை பார்க்கல முக்கியமான ஒன்றை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவது சரிதான், கரெக்டா வேதத்தின் அடிப்படையில சரிதான். ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறது பெரிய காரியம், ஆனால் அதை விட முக்கியமானது என்ன என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தாவே என்று என்னை அழைக்காதே என்றாரா? கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு அழைக்கிறவர்கள் பார்த்து கடைசி நாள்ல எப்படி சொல்லுவேன் அப்படின்றாரு. கர்த்தாவேன்னு அவர் அழைக்க கூடாதா? அப்படி இல்லைல்ல, அப்படி சொல்லவில்லை. அதே மாதிரி ஊழியம் செய்யாதே, எனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்காதே, பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்தாதே, அற்புதங்களை என் நாமத்தினாலே செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமானதொன்றை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆழமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவரை காண்பது, அதாவது அவரை காண்பது அடிப்படையானது, அவரை அறிவது அடிப்படையானது அப்படின்றத என்ன பண்ணார்? ஆண்டவர் முக்கியப்படுத்தி கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அவரை அறியாமல் இது எல்லாம் நீங்க செய்கிறது, எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற அத்தனை பேருக்கும் இந்த காரியங்கள் விருப்பம் இல்ல. கர்த்தருடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதா இருந்தாலும், கர்த்தருடைய நாமத்தினாலே நாம போதிக்கிறதா இருந்தாலும், அது கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில வரங்கள் கிரியை செய்கிறதும், கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகள் போவதும், அற்புதங்கள் நடப்பது எல்லாரும் விரும்புகிற காரியம். அப்ப அதை நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் அதே நேரத்துல என்னை அறியாம
நீ இந்த காரியத்தை செய்யாத. இது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதான காரியம். ஏனென்று சொன்னால், நீ என்னை அறிந்திருக்கிறதாக நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்கிற, ஆனா நீ என்னை அறியவே இல்லை என்னுடைய நாமத்தினால். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப அதை வாசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அவரை கர்த்தர் என்று அழைக்கிறதான ஒரு கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா மிக பரிதாபமான நிலைமை. அப்படி ஆனால் ஏதோ ஒன்றை அவர்கள் மிஸ் பண்றாங்க. இப்ப அவர்கள்ட்ட ஆண்டவர் பார்த்து பேசினதான காரியம், மூளை கல்லை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க கட்டுறீங்க, யூஆர் ஆல் பில்டர்ஸ். ஆனா அந்த சீஃப் கார்னர் ஸ்டோன் ஒன்று காணப்படும் பாருங்க, அதெல்லாம் நீங்க முதல்ல எடுத்து வைத்து அங்கதானே ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா அப்படி ஸ்டார்ட் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்க கட்டிட்டீங்க. நீங்க என்னை குறித்து அறிவிக்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க. என்னுடைய நாமத்தினால பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் முக்கியமான ஒன்றை நீங்க மறந்துட்டீங்களே. அப்ப அவரை நிராகரித்த பொழுது அல்லது அவரை ரெகக்னைஸ் பண்ணாத பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசினதான வார்த்தை இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், அவர் நம்முடைய தெய்வம் என்று உரிமை பாராட்டுகிறோம், நமக்காக வந்தார் என்று உரிமை பாராட்டுகிறோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாம் நல்லதுதான். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவருடைய நாமத்தினாலே ஊழியங்களை செய்கிறோம், அவருடைய நாமத்தினாலே அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அடிப்படையாக இந்த கர்த்தர் யார் என்று நம்ம ஆழமாக இந்த வேதத்தின் அடிப்படையில அறியவில்லை என்று சொன்னால், நாம அவருடைய நாமத்திலே செய்கிறோம் என்று சொல்லுகிறதான காரியங்கள் எல்லாம் அர்த்தமற்றது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கர்த்தர் என்று சொல்லுகிறதான அந்த மூளைக்கல்ல வேற ஒன்றாய் இருக்கும். அதுதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்களேன். அப்ப இதெல்லாம் செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம, இவைகளெல்லாம் நீ செய்கிறதற்கு முன்பாக அடிப்படையாக நீ என்னை அறிந்து விசுவாசிக்க வேண்டும், அதற்கு பின்புதான் இந்த காரியங்கள் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப எப்படி நான் இதை முடிக்க போகிறேன்னா, ஆழமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவரை காண்பது அடிப்படையானது. கர்த்தராகி அவரை அறியாமல் இதையெல்லாம் செய்வது அர்த்தமற்ற காரியம். இவையெல்லாம் செய்யாதே, ஊரை ஏமாற்றாதே, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாது. நம்ம ஃபால்ஸ் டீச்சர்ஸை பார்த்தா அவங்க ஊரை ஏமாற்றுறாங்க அப்படின்ற கோணத்தில் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனா இந்த வேத வசனத்தின்படி முதலாவது அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், அப்புறம் தான் ஊரை ஏமாற்றுகிறதான காரியம். இப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா வேத பாரகர்களையும் பிரதான ஆசாரியர்களையும் பார்த்து இதை பேசினார் என்று அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் தன்னை குறித்து பேசினார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் மேல எரிச்சலாகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, கடந்து போய் விடுகிறார்கள் என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவர்களை பார்க்கும் பொழுது சிந்திக்கும் போது இவர்கள் மற்ற யூதர்களை எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு நினைப்பீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது, முதலாவது நீங்களே ஏமாந்து போயிருக்கிறீங்க, உங்களை நீங்களே என்ன பண்றீங்க, வஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது முதலாவது அவர்கள் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற படியினால்தான் மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். அப்ப அதனால்தான் ஊரை ஏமாத்துறதுக்கு முன்பாக தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு நிலை, அது பாத்தீங்கன்னா யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். லூக்கா 6:47-48 நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா 6:47-48 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அப்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான் என்று உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒரு கண்மலையை கண்டுபிடிக்கிறதற்கு, அதாவது சத்தியத்தை அறிவதற்கு தோன்றான். அதான மீனிங். கண்மலைனா கிறிஸ்து. கல் என்று சொன்னால் பார்த்தோம், அது கர்த்தரை குறிக்கிறது. விசேஷமாய் அவர் மனிதனாக வெளிப்பட்டதை அது குறிக்கிறது. ஏன்னா மனிதனாக வெளிப்பட்ட போதுதான் இடறுகிறார்கள். அவர் மேல சரியா விசுவாசத்தை வைக்க முடியாதபடி, அவரை அங்கீகரிக்க முடியாதபடிக்கு அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்பதான் அவர் பேசுகிற வார்த்தை. அப்ப ஒருத்தன் பாத்தீங்கன்னா கற்பாறையால் கண்மலையை தேடி போறான்னா, அவன் என்ன பண்றான், முதலாவது தோண்டி பார்க்கிறான். வீடு கட்டுறதுக்கு இல்ல, பெரிய மாளிகை கட்டுறதுனாலும் ஒரு சின்ன வீடு கட்டுறதுனாலும் தோண்டி கண்மலையை கண்டுபிடிக்கிறான். அப்ப சொல்றாரு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். யாருன்னா இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கை அப்படி தொடங்குமானால், அப்படி அமையுமானால், அப்படி கட்டப்படுமானால், ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் நிச்சயமாக பெரும்பள்ளம் வரப்போகிறது,
நீரோட்டம் அந்த வீட்டின் மேல மோத போகிறது, அந்த நாளிலே அதை அசைக்க முடியாது. அதாவது எந்த விதமான சோதனையும் உன்னுடைய விசுவாசத்தை அசைத்து உன்னை கீழே தள்ளிவிட முடியாது. பலவிதமான பாடுகளை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய அந்த விசுவாசம் ஆண்டவர் மேல வைத்திருக்கோம் இல்லையா, அந்த விசுவாசத்திலிருந்து நம்மை விழத்தள்ள முடியாது என்கிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப இது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. மூளைக்கு தலைக்கல் என்கிறதான தலைப்பின் கீழே சில காரியங்களை நம்ம பார்த்தோம். வருகிற நாட்களில் தொடர்ந்து இதை குறித்து என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நிற்போமா, கர்த்தருடைய சமூகத்துல நாம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஸ்தோத்திரமப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, விசுவாசிகளாக உம்மை நேசிக்கிறதான உம்முடைய பிள்ளைகளாக உம்முடையத்திலே ஆண்டவரே வரங்களை பெற்றவர்களாக, அந்த வரங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் ஆண்டவரே, எந்த மூளை கல்லின் மேலே, எதன் மேல் எங்களுடைய அஸ்திபாரத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், எங்களுடைய விசுவாசத்தை அமைத்திருக்கிறோம், எங்களுடைய இந்த விசுவாசத்தை துவைக்கினவர் இன்னார், எங்களுக்கு பாதையை ஏற்படுத்தினவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தாவை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக எச்சரிப்பாய் கொண்டு வருகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறதாய் எண்ணினதான ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவரே, அந்த நாளிலே உம்மை அறியாதபடி, உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி, இன்னார் என்று புரியாதபடி உம்மை அசட்டை செய்தபோது ஆண்டவரே அவர்களை பார்த்து ஆண்டவர் ஊமையாய பேசினதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்மை யார் என்று வெளிப்படுத்தினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்றென்றும் கர்த்தாவே இந்த வெளிப்பாட்டிற்காக ஆண்டவரே உம்மீது எங்கள் விசுவாச வாழ்க்கையை அமைக்கிறதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிதான பெரிதான ஸ்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையை நீர் வைப்பீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே வைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுவீராக. மாதத்தை ஆசீர்வதியும், விரோதமாய் காணப்படுற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் தாமே அப்புறப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பேசலாம்.